சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் இப்ப பாரு. சூர்யா சார் பாத்துட்டு இரு, சரியா? சரிண்ணா. ஆமா, இதுல மீன் இருக்கா? இருக்குண்ணே. அப்போ ஓகே. ஏய், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா இல்லையா? என்னடா இது, எனக்கும் கிடைக்க மாட்டேங்குது. கமான் கமான், கிடைச்சிரு. சூர்யா சார். ஏய், ஹாய் மாலினி. ஏய், வா வா வா, ஃபிஷிங் பண்ணலாம் வா. செம்ம ஃபிஷ் இல்லடா? ஆமாண்ணே. ஐயோ சார், அங்க உங்களை வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அட, ஏய் தம்பி, இத புடுறா. பாரு, கரெக்ட்டா புடிச்சுக்கோ. ஓகே, சொல்லி தந்த மாதிரி புடிச்சுக்கோ. அது டேய், அப்புறம் பாரு, இதுல பிடிக்கிற அத்தனை மீனும் எனக்கு தான். டேய் தம்பி, புதுசுன்னு ஏமாத்த கூடாது. அது என்ன என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்களே, என்ன தேடுறாங்களா? தேரட்டும் தேரட்டும், நல்லா நல்லா தேரட்டும். ஆமா, என் தாய் குலம், எங்க அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களும் உங்களை காணோம்னு டென்ஷனா தான் இருக்காங்க சார். ஓ சார், வாங்க சார், வீட்டுக்கு போயிடலாம். அட போலாமா. இப்ப அர்ஜென்டா போய் அந்த மூஞ்சி எல்லாம் பார்த்து என்ன கடுப்பாவதுக்கா? நோ 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 நோ. சி, இங்க பாரு, எவ்வளோ நல்ல நேச்சர், எவ்வளோ அழகு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அங்க போய் என்ன பண்ண போற? நீங்க யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு வந்திருக்கலாமே சார். எல்லாரும் உங்களை காணோம், நீங்க ஊருக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சு டென்ஷனா இருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட், அதுதான் எனக்கு வேணும். இத பாரு மாலினி, நல்ல சார் நந்தினி சார். அதான், ஆகட்டும் ஆகட்டும், நல்ல டென்ஷன் ஆகட்டும். சரி, நான் ஒரு வார்த்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு போன் பண்ணி சொல்லுங்க. மாலினி மாலினி மாலினி, நோ மாலினி. சார் வேணாம் சார், வேணாம் வேணாம், விடுங்க, நான் சொல்லுங்க. கிவ் மீ. சார் நோ, சைலண்ட் மோட். சார் நோ நோ. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாரு, நான் எப்படி இருந்தாலும் திரும்ப வீட்டுக்கு தான் போறேன். அது வரைக்கும் அவங்க டென்ஷன்ல இருந்தா ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டாங்க. சார், என்ன சார் நீங்க? மனுஷங்களாங்க அவங்க எல்லாம். ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஆசையா கொஞ்சம் அந்த நகை எடுத்து போட்டிருப்பா, உடனே திருடின்னு சொல்லிட வேண்டியது. ஐய, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை முட்டி போட வச்சு, சிச்சி என்ன ஜென்மம் இவங்களா? என்னால அதெல்லாம் அப்படி ஏத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுவும் என்னோட தாய்க்கோலம் இருக்க, அந்த மூஞ்சி எல்லாம் பார்த்தன்னு வச்சுக்கோ, அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. பாத்தியா, இவ்வளவு நேரம் ஜாலியா சந்தோஷமா இந்த பசங்க கூட, ஹாய், இந்த பசங்க கூட மீனை புடிச்சிட்டு இருந்தேன் நானு. நீ வந்து அவங்கள பத்தி பேசி கம்ப்ளீட்டா மூட ஸ்பாயில் பண்ணிட்ட. சரி, அவங்கள பத்தி விடு, வா நம்ம மீன் பிடிக்கலாம். கமான், கமான் கமான், சூப்பரா இருக்கும். கமான் கமான். என்னடா, என் தூண்டில்ல மீன் சிக்கிருச்சா? இல்லனே, வழக்கமா 2 மீன் சிக்கும், உங்க மூஞ்சிக்கு ஒரு தவளை கூட சிக்க மாட்டேங்குது. என்னடா கலாய்க்கிற? ஐயோ சார், இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. பாத்தியா, கலாய்க்கிற. இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், சேம் கேட்டகரி. சார் குடு. இன்னைக்கு பொழுதுக்கு நீங்க தூண்டில் போட்டாலும் ஒரு மீன் கூட சிக்காது சார். ஏன்? ஏன்னா இந்த குட்டையில பெரும்பாலும் கொரவை மீன், விரால் மீன் தான் இருக்கும். அது அடியில சேத்துல கிடக்கும் சார். தூண்டிலுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா சிக்காது. மூங்கில் கூட வச்சு சேத்துக்குள்ள இறங்கினாதான் சார் பிடிக்க முடியும்.
அவ்வளவுதானா? அதுல என்ன இருக்கு? இப்ப இறங்கிறேன் நானு. கமான் கமான் கமான். ஐயோ சார் சார் அதுக்கு சேத்துக்குள்ள இறங்கணும். அதெல்லாம் வேணாம் சார், வாங்க. நோ நோ, சேத்துக்குள்ள தானே, வா இறங்கிடுவோம். என்னடா பசங்களா? டேய் நிறுத்துங்கடா. ஏய் ஷோ ஷோ, பசங்களை திட்டாத பாவம். நீங்க இருங்க சார். டேய் வீட்டுக்கு போங்கடா. வீட்டுக்கு கிளம்புங்க ப்ளீஸ் கா. விரால் மீன் பிடிக்க மூங்கில் கூட வேணும். அக்கா கூட தானக்கா, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ தங்கமே, போடா போடா, எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடா. ஏய் ஷோ, நாம இறங்குறோம். ஐயா ஐயா நில்லுங்க, உங்க கூடைய தரீங்களா? எதுக்கு? மீன் பிடிக்கையா? அந்த அங்க. சரி, வேலை முடிஞ்சதும் கூட வீட்டுல கொண்டாந்து கொடுத்து. சரிங்க. சரியா? வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா.